ராத்திரி உங்க 2 பேருக்குள்ள எதனால பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு அதை பத்தி பேச போறதே இல்லை. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுன்றதால கொடைக்கானல் வந்திருக்கோம். எப்படி சந்தோஷமா வந்தோமோ அதே மாதிரி தான் சந்தோஷமா திரும்பி போகணும். உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன பாக்குறீங்க? சாரி சொல்லி கை கொடுத்துக்கோங்க. பிரபாகர், ஏன் யோசிக்கிற? சின்னதா ஒரு சாரி சொன்னா போதும், சமாதானம் ஆயிடலாம். என்ன பத்தி அம்மா பத்தி தப்பா பேசினா அவன் முதல்ல அவனை சாரி கேட்க சொல்லு. டேய், நான் எதுக்குடா சாரி கேட்கணும்? ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை பண்றது நீ கேளுடா சாரி. சாரி கேட்கற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தான்டா எல்லா தப்பும் பண்ண. எதுக்குடா வந்த இடத்துல என்ன என் வைஃபை டீஸ் பண்ண? இப்ப எதுக்கு அதெல்லாம்? அக்கா ஜாலியா பேசினதா சீரியஸ் எடுத்துக்கிட்டேன். டேய், எதுடா ஜாலி? அடுத்து வைஃபை டீஸ் பண்றது ஜாலியா? கோடீஸ்வரனா உன்னோட வச்சுக்கோ. ரேஞ்ச பத்தி பேசி மத்தவங்க விளையாட்ட கேவலப்படுத்துற. மோகன், திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிக்காதீங்க. என் மேல எந்த தப்பும் கிடையாது மாமா. லாட்ஜ்ல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நான் சைலண்டா போனாலும் பர்டிகுலரா என்னைய டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு பேசுறான்? தப்புதான். என் ரேஞ்சுக்கு உன்ட்டெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. ஒன்று மாதிரி லோ கிளாஸ் ஆல்ட்டெல்லாம் லிமிட்டாக தான் வச்சிருக்கணும். பாத்தீங்களா மாமா, லோ கிளாஸ்ங்கிறான். நேத்து நான் டான்ஸ் ஆடுறப்ப டெத் அகேஷன்ல ஆடுற மாதிரி இருக்குன்னு அசிங்கப்படுத்தினான். அப்பவே இவனை உண்டிலன் பண்ணிருப்பேன். நீங்க இருந்தீங்க, அதனால தான் பேசாம விட்டுட்டேன். மோகன், 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? பிரபாகர், நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, சத்தியம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. தயவு செஞ்சு சமாதானம் எடுங்க ப்ளீஸ். முதல்ல அவன் தான் என்ன அடிச்சான், அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ அம்மா பத்தி தப்பா பேசின, அதனால தான் நான் உன்னை அடிச்சேன். நீ தான் கல்யாணி கருப்பா இருக்கான்னு கிண்டல் பண்ண. நான் உன்னை அடிக்கவா? உங்க அப்பா கூட தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் கிண்டல் பண்ணிட்டுமா? பேசி பாரு தெரியும். ஏய், இப்ப எதுக்கு நீ பர்சனலா பேசிட்டு இருக்க? நீ மாமா பேச்சுக்கு மரியாதை கொடுப்பே மாட்டியா? சொல்லுடா, உன்னதான் கேக்குறேன். கொடுப்பேன்க்கா. அப்ப அவர் சொல்றபடி கேளு. மோகன், உங்க 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கணும் தான் நாங்க பாக்குறோம். ஆனா நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, சத்தியமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா கை குலுக்கி சமாதானம் எடுங்க. சார் தான் சொல்றாருல்ல, சாரி கேளு மோகன். எப்படி கல்யாணி அவன் அடிச்சிருக்கான்? அவகிட்ட போய் சொல்றாருல்ல, கேளு. மோகன், சாரி கேட்கறது அவமானமா நினைக்காத. பிரபாகர் ஏதோ எமோஷனல் அடிச்சிட்டாரு. பிரபாகர் இது முன்னாடி பேசினது எதுவுமே அவர் புரியாம தான் பேசியிருக்காரு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. தமிழ் என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் தப்பு பண்ணிட்டேன், போனா போது என்ன மன்னிச்சுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப தப்பு ஏன் மேலதானா? இல்ல பிரபாகர், அவன் மேலேயும் தப்பு இருக்குதான். இல்ல தமிழ், நான் அடிச்சது தப்பு, பேசினது தப்பு, இருந்தாலும் பெருந்தன்மையா இவனை மன்னிச்சிருன்னு அவங்ககிட்ட பாலிசா சொல்றீங்க, அப்படிதானே? ஏங்க, முதல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் இடியட் கிடையாது. என்ன இருந்தாலும் நான் பாதியில வந்தவன் தானே. மோகன் இவங்களோட தம்பி, இவரோட பிரதர் இல்ல. என்ன இருந்தாலும் இவங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? நீ எனக்கு தம்பி தான்டா. தம்பி தான்க்கா, ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. அவன் அம்மா பத்தி தப்பா பேசினா, ஏன்டா பேசினா ஒரு வார்த்தை கேட்கல. அவங்க எனக்கு மட்டுமா அம்மா, உங்களுக்கு இல்ல? நீங்க அம்மா விட அப்பா தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் இந்த தம்பியை விட அவங்களுக்கு முக்கியமா போயிட்டான். டேய், இல்லடா, நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். அதனாலதான் சமாதானமா பொங்கன்னு கெஞ்சிரும். நானா அவனா யார் முக்கியம்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? பிரபாகர், உங்களை யாருமே வித்தியாசமா பார்க்கல. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு. இல்ல, நீங்க என்ன வேற மாதிரி தான் டீல் பண்றீங்க. மோகன் அளவுக்கு என் கூட க்ளோஸா இருக்கிறது இல்ல. நான் அந்த டூருக்கே வந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். தீபா, எல்லாத்தையும் பேக் பண்ணு, நம்ம கிளம்பலாம். ஏய், எங்கடா போற? எனக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, அதை விட்டு கொடுத்துட்டு யார் கூட என்னால காம்ப்ரமைஸா போக முடியாது. டேய், என்னடா உனா பிரஸ்டீஜ் அது இதுன்னு பீத்திக்கிற? நான் உன்ன மாதிரி அப்பங்காசுல பந்தா பண்றவன் கிடையாது. சொந்தமா சம்பாதிக்கிறேன். உன்னை விட பிரஸ்டீஜ் எனக்கு தான் ஜாஸ்தி. அக்கா, போன போட்டு விடுக்கா. நீ சும்மா இரு மோகன். பிரபாகர், சாரி சொல்லாட்டியும் பரவாயில்ல. எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம், நீ தனியா போறேங்கற? எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம். நானும் தீபாவும் கிளம்புறோம். தனியா எப்படி போவ? ஒரு கார் பிடிச்சு போய்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸ் கூட எல்லாம் என்னால டிராவல் பண்ண முடியும். ஏய், நான்சென்ஸ் சொன்னா சொல்றது கேட்க மாட்டேன். பாரு கல்யாணி எவ்வளவு திமிரா பேசுறான். மோகன், சொல்றது கேளு. சாரிக்கா, இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், நில்லு. தீபாவோட அப்பா நமக்காக வண்டி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காரு. நீங்க மட்டும் தனியா போனா அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்ப அவன் என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் என் கூட டிராவல் பண்ண கூடாது. ஓ,
ஓஹோ, நான் உன் கூட வரக்கூடாது அதான் உன் பிரச்சனையா? நீ உன் வண்டியில போ, நாங்க தனியா போறோம். கல்யாணி ஏய், கிளம்பு, என்னடா? நம்ம பஸ்ல போலாம். மோகன் மோகன் ஏய் கல்யாணி கல்யாணி அவன் தான் அவசரப்படுறானா? நீயும் போறியே? இல்லடி, நாங்க கிளம்புறோம். ஏய் சொன்னா கேளு, எல்லாரும் ஒண்ணா போலாம். நீயும் கோவப்படாத. ஏய், நான் கோவப்படலடி. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை தான் வரும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே ஆகணும். நான் மோகனை கூட்டிட்டு போறேன். நீங்க பேசின மாதிரி 2 நாள் இருந்துட்டு வாங்க. ஏய் இங்க நீங்களாவது நிம்மதியா இருந்து பாத்துட்டு வாங்க. நாங்க இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. பிரச்சனை இன்னும் பெருசாயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். நாங்க பஸ்ல போய்க்கிறோம். கல்யாணி ஏங்க அவங்க தனியா போறேன்னு சொல்றாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் ஒத்தே வராது. ஓன் எடுத்த முடிவு கரெக்ட் தான், போட்டோம். என்னங்க, அவங்க இல்லாம நாம மட்டும் கஷ்டமா இருக்குங்க. இனிமேல் டூரை கண்டினியூ பண்ணுறது வேஸ்ட்டு. எல்லாருமே கிளம்பி சென்னைக்கே போயிடும். எதுவுமே வேலைக்கு வர மாதிரி தெரியல. நீ போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து டேய், திங்ஸ்லாம் பேக் பண்ணி கிளம்பலாம் வா. போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களும் ஒண்ணா வரட்டுங்க. ஐயோ கண்டிப்பாக அதெல்லாம் செட்டே ஆகாது. அவங்க வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் ஆகும். அவங்க பாரு தனியாக போட்டோம், நம்ம தனியாக போகலாம். ஊரை பார்த்து போவோம் வாங்க. வா. வா போலாம். பிரபாகர், நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா உங்க சிஸ்டருங்கிற ஸ்தானத்துல இருந்து தான் பேசுறேன். சென்னையில இருந்து வரப்போ நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்தோம். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இதுக்கு நீங்க மோகன் 2 பேரும் தான் காரணம். ஆனா நம்ம மோகனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்து தனியா அனுப்பிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்? ப்ளீஸ் இருங்க, நான் முழுசா பேசிடுறேன். மோகன் மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவ அப்படி பேசுறதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். ஸ்டேட்டஸ்னு பார்த்தா வேற வேற லெவல்ல தான் இருக்கும். மோகன் கல்யாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நம்ம கிட்ட வசதி இருக்குன்னா நம்ம பார்த்து மத்தவங்க புண்படாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதான் தன்னடக்கம், மனிதாபிமானம். ஆனா நீங்க பணக்காசு தான் முக்கியங்கிற மாதிரில நடந்துக்கிட்டீங்க. நீங்க பண்ணது எல்லாமே மோகனை ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு. தாங்க முடியாம தான் அவர் உங்ககிட்ட வெடிச்சு இருக்காரு. அது கூட தண்ணில மறந்து தன்னை மீறி தான் பேசியிருக்காரு. அவர் அப்படி ஆனதுக்கு காரணமும் நீங்க தான். மாட்டேன்னு சொன்னவரை குடிக்க வச்சது நீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? டோட்டலா என் மேல தான் தப்புங்கிற மாதிரி சொல்றீங்களா? அவன் மேல தப்பே இல்லையா? பிரபாகர், அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் முடிச்சத பத்தி பேசவே இல்ல. இனிமே எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் பேசுறேன். நீங்க மோகன் கிட்ட நடந்துக்கிட்டது தப்புன்னு குத்தம் சொல்ல வரல. அவர்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி இனிமே தவறி கூட யார்கிட்டயும் நடக்காதீங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு சொன்ன இதே வார்த்தையை நான் மோகன் கிட்டயும் சொல்லுவேன். ஏன்னா தப்பு 2 பேர் மேலயும் இருக்கு. பிரபாகர், பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை குறைச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட கம்பேர் பண்ணா நான் ரொம்ப வசதியானவ, கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. ஆனா அந்த திமிரு எனக்குள்ள வராம நான் பாத்துக்கிட்டேன். அப்படி இருந்ததாலதான் எனக்கு தீபா, கல்யாணி, துளசி மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இதை நான் தற்பெருமைக்காக சொல்லல. என்கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே இதுதான் பெருமையா சொல்லிக்கிறேன். நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கலாம். நம்மளோட காசு மத்தவங்களுக்கு யூஸா தான் இருக்கணும். கத்தியா மாதிரி காயப்படுத்திடக்கூடாது. நாம நமக்கு கீழே இருக்கிறவங்கள மட்டமா நினைச்சா நம்மளை விட வசதியா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினா அவங்க வீட்டையே ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க. பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிற ஒருத்தர் உங்க பிரஸ்டீஜ சீன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? உங்க ஒய்ஃப US, யூரோப்னு ஹனிமூன் கூட்டு போகாம ஏன் சீப்பா கொடைக்கானல் கூட்டு போனேன்னு கேட்டா நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆவீங்க? கேரக்டரை பத்தி மட்டும் இல்ல, வச்சிருக்கிற காசை பத்தி பேசினாலும் எல்லாருமே வேதனையாதாங்க நினைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. இனிமேலாவது யார் மனசும் புண்படாத மாதிரி நடந்துக்கங்க. சிஸ்டர்,
எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணுங்கிற மோட்டிவ்லாம் கிடையாது. நம்ம லெவலுக்கு ஏற்ற இடத்துல தங்கணும்னு நினைச்சேன். ஸ்டே பண்ற இடம் கொஞ்சம் கிளீனா இருக்கணும், பெட்டரா இருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? அத மோகன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பிரபாகர் அவரோட வசதின்னு ஒண்ணு இருக்கு. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. நான் நம்மளுடைய லெவல்னு சொன்னது வசதியை பத்தி கிடையாது. ஃபேமிலியோட வந்திருக்கோம், டர்ட்டி பிளேஸ்ல தங்க முடியாது, நல்ல இடமா பார்த்து ஸ்டே பண்ணலாம்னு சொன்னேன். அதவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் பிரஸ்டீஜ் பாக்குறேன், பணக்காரங்கிற திமிரில் நடந்துக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. மோகன் புவர் ஃபேமிலி தான். அதுக்காக ஒய்ஃபை எங்க வேணாலும் தங்க வைக்கலாம்னு நினைச்சா அது தப்புங்க. ரோட் சைட்ல பிளாட்ஃபார்ம்ல ஸ்டே பண்ணணும்னு சொன்னா அது அவங்களால முடியுமா? அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நான் அதுக்காக கூட ஃபீல் பண்ணல. ஆனா நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. இதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. நான் பெரிய இவன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க, என் லெவல வேறன்ற. சார் நான் அப்படி நினைக்கல சார். வேற எப்படி நினைக்கிற? நீங்களாம் அட்வைஸ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா இவ 10 படி கீழே நீ 10 படி மேலையா? நாங்களாம் உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னு ஏய் போதும் பாஸ், உன் லெவல் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ சின்ன பையனா இருக்கிறிய, புரிஞ்சுக்காம சில தப்பு பண்ற, மாத்திக்க அட்வைஸ் பண்ணா நான் மாறவே மாட்டேன், நட முடிக்கிறேன். தம்பி, உன்னை விட பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் நஞ்சு நாசமா போயிருக்கானுங்க. முடியாத காலத்துல காசு வந்து காப்பாத்தாது. இதோ இவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொந்தங்களும் தான் வந்து காப்பாத்துவாங்க. பாத்துக்க ஆள் இல்லாம அனாத ஆசிரமத்துல இருக்கிற கோடீஸ்வர பெருசுங்களை போய் கேளு, சொந்தம்னா என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏய் நீலாம் சொன்னா திருந்த மாட்ட, பட்டாதான் திருந்துவ. ஏன் பூச்சிமா எல்லாம் உனக்கு தேவையா? கேவலம் நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு திமிரா பேசுறான். இவங்கிட்ட பாஸ் நான் அந்த சென்ஸ்ல பேசல பாஸ். யோ உனக்கு சென்ஸே கிடையாதுயா, நீ ஒரு நான்சென்ஸ்யா. டேய் 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 ஆனந்த் டேய் உட்கார்றா. யாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இப்ப ஓஞ்சி முடிஞ்சிருக்கு, நீ வர திரும்பி ஆரம்பிச்சு வச்சிராத. இல்ல மச்சான், நம்ம எதுக்கு பேசணும்ன்றதே புரியாம பேசினிருக்காரு பாத்தியா? நம்ம எல்லாரும் இவருக்கு தானே சப்போர்ட் பண்ணோம். ஹோட்டல மாத்தணும், தண்ணி அடினாரு அடிச்சோம், மோகனையும் புடியல தனியா அனுப்புங்கனாரு அனுப்பிட்டோம். நம்ம இவர் சொல்றதை எல்லாம் கேட்போமா? இவர் மட்டும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாராம். சட்டையில அழுகு இருக்குது, வாஷ் பண்ணி போடியானா? நீ சவப்பா இருக்கிற, குண்டா இருக்கிற, நீ சொல்றதை கேட்டா எனக்கு அவமானம் சொன்னா தப்பு இல்ல? எதுக்கு இப்படி வில்லத்தனமா பேசின்னு இருக்காரு? ஓஹோ, அப்போ நீங்க எல்லாருமே என்ன வில்லனா தான் பாக்குறீங்க. நான் டார்ச்சர் பண்றேன், போனா போதுன்னு நான் சகிச்சுக்கிறீங்க. வேணாம் சார், அந்த கஷ்டம் உங்க யாருக்குமே வேணாம். டிரைவர் நான் வண்டிட்டு போடுங்க. ஹலோ பாஸ், இப்போ எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்றீங்க? எங்களுக்கு பஸ் தானா? ஐயோ சாரி பாஸ், இனிமே உங்களை பத்தி பேச மாட்டோம், வண்டி எடுக்க சொல்லுங்க. எங்களால பஸ் எல்லாம் போக முடியாது. நான் போறேன் சார், நான் தனியா பஸ்ல போறேன். என்னால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேணாம். எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? இந்த டாபிக் பத்தி இனிமே யாரும் பேச மாட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க பிரபாகர் அண்ணா, வண்டி என்ன? இல்ல தமிழ், என்னால தான் பிரச்சனை, நான் தனியா போறேன். ஹலோ பாஸ், உட்காருங்க பாஸ். பிரபாகர் சொன்னா கேளுங்க, தயவுசெய்து டென்ஷன் ஆகாம உட்காருங்க. என்னண்ணா வண்டி இன்னும் நின்று எடுங்கண்ணா. ஒரே டிராபிக்கா இருக்கு சார், ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட்டா? சார் என்ன சார் ஆச்சு? சார் ஆக்சிடென்ட் ஆகி 2-3 பேர் வண்டியோட பள்ளத்துல விழுந்துறாங்க சார். ஐயோ எதுவும் டெத் எல்லாம் இல்லையே? அது தெரியல சார், ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்தாதான் தெரியும். நீங்க போங்க சார். எல்லாம் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, எல்லாம் மேல வாங்கப்பா. தமிழ், ஆக்சிடென்ட் பெருசா இருக்கும் போல இருக்கு, போய் ஹெல்ப் பண்ணலாமே. ஆமாடா டே, போய் ஹெல்ப் பண்ணலாம். டேய், வண்டி நிப்பாட்டினா டிராஃபிக் ஆகும்டா, அவங்க பாத்துப்பாங்க, வா கிளம்பலாம் நம்ம. அப்படியா? அண்ணே வண்டி எடுங்கண்ணே, உட்கார்றா. ஆனந்த் வா, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்லடா நான் டியூட்டி கிளம்புறேன், அதான் டூர் கேன்சல் ஆயிடுச்சுல, ஒரு நாள் லீவாவது மிச்சமாகட்டும். தீபா நீங்களாச்சும் வாங்க. இல்ல சாரை டிராப் பண்ணிட்டு நாங்க அப்படியே கிளம்புறோம். என்ன நாங்க எது சொன்னாலும் ஏற்க மாதிரி தான் நடந்துப்பியா? வீட்டுக்கு வந்துட்டு போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லக்கா, டிரைவர் அவங்கள டிராப் பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க இருங்க. வா. நீ ஏறு, வரமாமா. சரிடா. மா என்னண்ணா அதுக்குள்ள வந்துட்டீங்க? டூர் முடிஞ்சு நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க. என்ன நீ ஓவர் குளிரா? 2 நாள்லயே ரிட்டர்ன் ஆயிட்டீங்க. அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அண்ணி நீங்க இருங்க, இப்பதான் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருக்காதா?
நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல லாவண்யா, அத்தை பார்த்தாங்கன்னா ஏன் வேலை வச்சேன்னு சத்தம் போடுவாங்க. அம்மா வீட்ல இல்ல அண்ணி, கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க பேசாம உட்காருங்க, அவங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். ம்? ம். உட்காருங்க. அங்க மத்தவங்க முன்னாடி பேசினா நீ வருத்தப்படுவேன் தான் நான் பேசாம இருந்தேன். கொடைக்கானல நீ நடந்துகிட்டது பேசினது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களா? கோவப்படுற அளவுக்கு அப்படின்னா என்ன தப்பு பண்ண? நீ பண்ணது எல்லாமே தப்புதான்டா. யாராச்சும் ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்களா பாத்தியா? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரபாகர் ரொம்ப மெச்சூர்டா யோசிப்பான், அடுத்தவங்களை மதிப்பான், ரொம்ப ஆனஸ்டா நடந்துப்பான்னு நான் நம்பிட்டு இருந்த எல்லாமே வீணா போச்சு. அன்னைக்கு நான் பார்த்த பிரபாகர் வேற, இன்னைக்கு எதிரில இருக்கிற பிரபாகர் வேற. உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க பேசுறத பார்த்தா நான் டோட்டல் வேஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப வேதனையா தான் இதை சொல்றேன். அன்னைக்கு சுந்தரி அம்மாவுக்காக நீ எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருப்ப. நம்மால யாருக்கும் ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பண்றவன் நீ. சுந்தரி அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பெத்த அம்மா கிட்டே போராடி இருக்க. அதை நான் இப்பவும் மறக்கல. அப்படிப்பட்ட நீ மோகன் கல்யாணியை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கேனா என்னால அதை நம்பவே முடியலடா. ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? அக்கா தயவு செஞ்சு என் மேல மட்டும் தப்பு சொல்லாதீங்கக்கா. முதல்ல நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கோ. அப்ப மோகன் தப்பே பண்ணலையா? பண்ணியிருக்கான், அவனும் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா உன் அளவுக்கு பண்ணல. எப்ப பாரு அவனை டீஸ் பண்ணிட்டே இருந்தா கோவப்படாம என்ன பண்ணுவான்? அவனை விடு. கல்யாணி எதுக்கு டீஸ் பண்ண? அவளை பத்தி தப்பா பேசினா மோகன் அவளோட புருஷன் சும்மா இருப்பானா? அக்கா டீஸ் பண்ணுங்கிற நோக்கத்துல பேசல, சும்மா ஜாலியா தான் பேசினேன். பிரபாகர், ஜாலியா பேசினா யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனந்த் கூட தான் நம்ம கிண்டல் பண்ணோம். அதுக்காக ஆனந்த் ஷாம்லாம் கோச்சிக்கிட்டாங்களா என்ன? ஏன்னா நம்ம உங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு பேசவே இல்லை. ஆனா நீங்க மோகன் கிட்ட அப்படியே பேசுனீங்க. ஸ்டேட்டஸை பத்தி பேசுறீங்க, ரேஞ்சை பத்தி பேசுறீங்க, காசு இல்லாதவன் கலாய்க்கிறீங்க, என் ரேஞ்சுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. இது அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்குமா என்ன? ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் எது சொன்னாலும் தப்பே இல்லை. ஆனா நீ நானும் ஈக்குவல் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா எது சொன்னாலும் தப்பு தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த சென்ஸ்ல நான் எதுவுமே பேசலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. மோகன் புக் பண்ண லாட்ஜ் சுமாரா தான் இருந்துச்சு. இதை விட ஒரு பெட்டர் ஹோட்டல் போலான்னு கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நானும் அதை தானே சொன்னேன். இல்ல பிரபாகர், நீங்க மோகனையும் சேர்த்து அந்த ரூமை புக் பண்ணி கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு இன்சல்ட் பண்ற மாதிரில பேசுனீங்க. அது மட்டும் இல்லாம மோகனை வேற அடிக்கடி டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, நீங்க கோச்சிப்பீங்கன்னு தான் நானும் பேசாம இருந்தேன். மோகன் கிட்டேன்னு இல்ல, டோட்டலாவே நீங்க பண்ண எல்லாமே தப்பா தான் இருந்துச்சு. இப்ப நீ பேசாத. எப்ப பாரு எனக்கு குத்தம் சொல்றதே வேலை. எனக்கு அது பிடிக்கல. அக்கா நீங்களே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கல. என்னை விட அந்த மோகன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான்ல.